Hello friends, அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். மஹிந்திரா XUV 7XO கூட நம்ம இருக்கோங்க. ஸோ மஹிந்திரா 7XO வந்து பார்த்தீங்கன்னா 700 உடைய ஃபேஸ் லிஃப்ட் தான். ஆனாலும் இதை சும்மா ஒரு ஃபேஸ் லிஃப்டாக கொடுக்காம மெக்கானிக்கல் அப்கிரேட்ஸ் எல்லாம் கொடுத்து இன்டீரியர் வேற மாதிரி மாற்றி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டாவின்சி டேம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, உள்ள ட்ரிபிள் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இருந்துச்சு வண்டி. ஜெய்சல்மேரில் நம்ம டாப் லெவல் AX7L வேரியண்ட்டை ட்ரைவ் பண்ணோம். பெட்ரோலும் ஓட்டணும், டீசலும் ஓட்டணும். தரமாக இருந்தது. சஸ்பென்ஷன் வேற லெவலில் இருந்தது. ஆனால் டாப் அண்ட் வேரியண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? மீதி வேரியண்ட்ஸ்க்கும் டிமாண்ட் இருக்குங்க. அதில் எஸ்பெஷலி மஹிந்திரா அவங்க டீலர்ஸ் எல்லாம் நான் பேசும்போது AX7T அப்படின்னு வேரியண்ட் இருக்குங்க. இந்த வேரியண்ட் தான் அதிகமான டிமாண்ட் இருக்கு. மக்களுமே இந்த வேரியண்ட் தான் வந்து அதிகம் விரும்புகிறாங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா AX7T வேரியண்ட். அது என்ன டி அப்படின்னு கேட்குறீங்களா? டெக்னாலஜி ஓரியன்ட் வேரியண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடாஸ் இருக்குது. ஆனால் சில பல இன்டீரியர் ரீதியான ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எடாஸ் மீதி விஷயங்கள் எல்லாமே இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மஹிந்திரா வந்து AX7T அப்படின்னு ஒரு வேரியண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. AX7Lக்கு ஒரு படி கீழே. ஓகே, இதனுடைய வேரியன்ட்ஸ் என்னென்ன வேர்ஷன்ஸில் இந்த அவைலபிளாக இருக்குது இந்த AX7T? அது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. டீசலில் மேனுவலும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, ஆல் வீல் டிரைவும் இருக்குது. மொத்தம் 4 வேர்ஷன்ஸில் இந்த AX7T வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. அண்ட் 7 சீட்டர் மட்டும் இல்லாமல் 6 சீட்டர் வேர்ஷனாகவும் அவைலபிளாக இருக்குது இந்த AX7T மாடல். ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21.97 லேக்குங்கிறது பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்காக இருக்குது. டீசல் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 20,99,000ங்கிறது டீசல் மேனுவலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்காக இருக்குது. அண்ட் டீசல் ஆட்டோமேட்டிக்னு பார்த்தீங்கன்னா 22,44,000ங்கிறது டீசல் ஆட்டோமேட்டிக்கோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங்காக இருக்குது. ஃபைனலாக டீசலில் ஆட்டோமேட்டிக் ஆல் வீல் டிரைவும் கிடைக்குதுங்க. 23,44,000 அப்படின்னு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் கொடுத்துருக்காங்க இந்த AX7T ஆல் வீல் டிரைவ் டீசல் ஆட்டோமேட்டிக். ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா 28,90,000 ஆரம்பிச்சு 30,76,000 வரைக்கும் போகுதுங்க. இந்த AX7T வேரியண்ட் மட்டுமே எல்லா வெர்ஷன்ஸும் கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ என்ன இருக்குது இந்த வேரியண்ட் வந்து வேல்யூ ஃபார் மணியா? 30 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு வண்டி பார்க்குறீங்க, 7 சீட்டர் ஃபீச்சர் லோடடான வண்டி, பவர்ஃபுல்லான டீசல் அப்படின்னு இருக்கும்போது இந்த வண்டி வாங்கலாமா? எனவே பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு இந்த AX7T வேரியண்ட் XUV 7XO நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா கார் ஷோரூம். அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்கள நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த வண்டிக்கு மட்டும் இல்லை, எனி மஹிந்திரா கார் ரிலேட்டடான பர்ச்சேஸ்க்கு விஷயங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணும், டெமோ பார்க்கணும், எதுனாலுமே தாராளமாக நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி எங்ககிட்ட நீங்கள் பேசணும், உங்களுக்கு கார் பையிங் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது, எங்ககிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே அதுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். எங்கள் டீம் கிட்ட தாராளமாக பேசலாம், நானும் பேசுவேன். ஸோ எஸ், அண்ட் எப்பவும் நான் கேட்குறது தான், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. அவசியம் யூடியூப் சேனல் நம்மளுடைய ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே எல்லா கார்ஸ், எல்லா வேரியன்ஸோட டீட்டெயில் ரிவ்யூஸ் நமக்கு தமிழில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்காக. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க AX7T வேரியன்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ மஹிந்திரா XUV 7XO உடைய AX7T வேரியண்ட்டுங்க. அது என்ன T வேரியண்ட்டுன்னு இன்னுமே பல பேருக்கு டவுட் இருக்கும். என்னென்னு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டவா? இங்கே நீங்கள் பார்க்கலாம். எடாஸ்க்கான விஷயங்கள் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. எடாஸோடைய கேமரா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே எடாஸ்க்கான டிரான்ஸ்பாண்டர் ரிசீவர், இந்த விஷயங்கள் எல்லாமே கீழே பம்பர்லேயும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ எடாஸ் இந்த வேரியண்ட்லேயும் கிடைக்குது. அதாவது AX7Lக்கு ஒரு படி கீழே இந்த AX7T வேரியண்ட் அப்படின்னு இந்த XUV 7XOக்கு தாங்க கொடுத்துருக்காங்க. 700ல் இந்த மாதிரி T வேரியண்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் இந்த 7XOக்கு புதுசாக இந்த வேரியண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் சர்ப்ரைசிங்லி உங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது, 6 சீட்டர் ஆப்ஷனும் இருக்குது, 7 சீட்டர் இருக்குது, மேனுவல் இருக்குது, ஆட்டோமேட்டிக் இருக்குது. பெட்ரோல் அப்படின்னு போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் மட்டும் அப்படின்னு கொடுக்குறாங்க. டீசலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் இருக்குது, மேனுவலும் இருக்குது. ஓகே, ஆல் வீல் டிரைவும் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது இந்த வண்டி, இது எக்ஸாக்ட்லி ஆல் வீல் டிரைவ் வண்டி தாங்க. ஸோ கிடைக்கிறது தான் கிடச்சி, சூப்பராகவே கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ரைட், இப்போ என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது XUV 7XO பொறுத்தவரை 2 என்ஜின்ஸ் மட்டும்தான், ஒரு பெட்ரோல் ஒரு டீசல். 2 லிட்டர் 4 சிலிண்டர் M ஸ்டாலியன் டர்போ பெட்ரோல் என்ஜின் 200 PS மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இந்த வேரியண்ட்டுக்கு கிடைக்குது. ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் பெட்ரோலுக்கு கிடையாது. மேனுவல் ஆப்ஷனும் இந்த வேரியண்ட்டில் பெட்ரோலுக்கு கிடையாதுங்க. அதே டீசல்னு பார்த்தீங்கன்னா 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் M-Hawk டர்போ சார்ஜ் டீசல் என்ஜின் கிடைக்குது. 450 Nm வரைக்கும் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க ஆட்டோமேட்டிக் வெர்ஷனில். மேனுவல்னு பார்த்தீங்கன்னா 420 வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வேரியண்ட்டில் 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது, 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்கும் அவைலபிளாக இருக்குது. ஆல் வீல் டிரைவும் கிடைக்குது டீசல் வண்டியை பொறுத்தவரை. ஓகே, ஸோ பயங்கரமான என்ஜின்ஸ், ஒன்றுக்கு ஒன்று சலச்சதே இல்லை, பெட்ரோலும் சரி டீசலும் சரி.
ஸோ சூப்பர் ரைட். இப்போ லுக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஓவரால் ஃப்ரண்ட்டு ரியர் எல்லா லுக்குமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது 700 ஃபேஸ் லிஃப்ட் மாடல் தான். அப்படி இருந்துமே லுக்ஸ் வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும். ஓகே, ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் கிரில் உடைய இந்த ப்ரோஃபைல் வந்து டோட்டலாகவே மாறி இருக்குது. ரொம்ப அக்ரெசிவாக பயங்கரமாக மாற்றிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் கேமராக்கான இந்த கேமராவும் இங்கே கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா லோகோக்கு கீழே 360 டிகிரி கேமரா சிஸ்டம் இந்த வேரியண்ட்லையும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அதுபோக ஆல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், எல்இடி ப்ரொஜெக்டர் யூனிட்ஸ் வந்து டாப் வேரியன்ட்ஸ்க்கு கிடைக்குது. கூடவே எல்இடி டிஆர்எல்ஸும் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸாக கொடுத்துருக்காங்க எல்இடிஸில். அதுவுமே பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது. கிளாஸியான ஒரு லுக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அக்ரெசிவான லுக்கு, இந்த போல்டான சில டிசைன் எலிமெண்ட்ஸ் வந்து சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் இருக்குது. பட் பார்க்க பழகிருங்கிறது தான் என்னுடைய ஃபீட்பேக்காக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் எல்இடி ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கீழே கொடுக்குறாங்க. க்யூட்டாக குட்டியாக நீட்டாக கீழே இருக்குது. அதுவும் உங்களால் பார்க்க முடியும். ரொம்ப ஷார்ப்பான லைன்ஸ் கீழே பம்பரில் அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. இந்த போல்டான விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். சில பேருக்கு பிடிக்கல, சில பேருக்கு பிடிச்சது. ஆனால் இந்த வண்டி எடுத்து ஓட்டினா அந்த டிசைனை பற்றின எண்ணங்கள் எல்லாம் மாறிடும். அந்தளவுக்கு பயங்கரமான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. டாவின்சி டேம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியரில் உங்களுக்கு எப்பவும் போல் மல்டிலிங்க் சஸ்பென்ஷன் தான். அப்படி இருந்துமே இது வந்து டாவின்சி டேம்பர்ஸ் இருக்கிறதுனால சரியான கம்ஃபர்ட் இருக்குது. நம்ம வந்து ஜெய்சல்மேர் பாலைவனத்திலே ஓட்டி பார்த்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு ஓவரால் கம்ஃபர்ட். ஓகே, பேட் ரோட்ஸ்லாம் ஓட்டும்போது ஒன்றுமே தெரியறதில்ல. ஃப்ரண்ட்டில் எப்பவும் போல் உங்களுக்கு ஃபுல்லி இண்டிபெண்டன்ட் மெக்ஃபியர்சன் ஸ்டட்ஸோட வரக்கூடிய சஸ்பென்ஷன், ஓவரால் கம்ஃபர்ட் மெயினாக இந்த வண்டியில் பயங்கரமாக அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆல்ரைட், அதுக்கப்புறம் வீல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இந்த 19 இன்ச் அலாய் வீல்ஸ் வரது கிடையாது. இதில் உங்களுக்கு 18 இன்ச் அலாய் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. டியூவல் டோன் ஃபினிஷில் இந்த டர்பைன் ஷேப்பில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு செம கிளாஸியாக இருக்குது. எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த XUV 7XO பொறுத்தவரை ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆக்டிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. 4 வீலுக்குமே டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது. அதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஓவரால் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கு டக்குன்னு XUV 700 ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஓவரால் வண்டி வந்து நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா இது 700 இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு வித்தியாசங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே காமனாக வருதுங்க. ஆனால் இந்த டாப் லெவல் வேரியன்ட்ஸ் AX7, 7L, 7T இந்த வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ஆட்டோமேட்டிக் பாப் அவுட் டோர் ஹேண்டில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் வந்து டோரை லாக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும், அன்லாக் பண்ணால் தானாகவே பாப் அவுட் ஆகிடும். இது நீங்கள் வந்து கீயை யூஸ் பண்ணி கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் விரலை யூஸ் பண்ணி இப்படி நீங்கள் உள்ளதல்னாலே ஆட்டோமேட்டிக்காக லாக் அவுட் ஆகிடும். ஸோ இந்த விஷயங்கள் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு கிடைக்குது XUV 7XO பொறுத்தவரை. ஆல்ரைட், மேலே ரூஃப் ரெயில்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க. பனராமிக் சன்ரூஃபும் இருக்குது. இன்ஃபேக்ட் AX5 வேரியண்ட்லேருந்து பனராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அண்ட் ரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அந்த டிப்பிக்கல் XUV 7XO டிசைன் லாங்குவேஜ், அந்த புது டிசைன் ப்ரொஃபைல்டு எல்இடி டைல் லேம்ப்ஸ் அது கிடைக்குது. சீக்வென்ஷியல் எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆல் வீல் டிரைவ் லோகோ இருக்குது பார்த்தீங்களா? எஸ், AX7T வேரியண்ட்லையுமே ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் கிடைக்குது. இது ஒரு சூப்பரான விஷயம். கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க, ஆஃப் த ரோடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல் வீல் டிரைவ் ஆப்ஷன் இருக்கிறது என்றைக்குமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். பின்னாடி உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இருக்குது, சைட்ஸ்லையும் கேமரா இருக்குது, 360 டிகிரி கேமரா சிஸ்டம் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் XUV 7XO அப்படிங்கிற பிராண்டிங் இங்கே போல்டாக சென்டரில் கொடுத்துருக்காங்க. டெயில்கேட்டில் ரியரில் பம்பர் டிசைன் மாறி இருக்குது. இந்த சென்டரில் இந்த பிளாக் கலர் ஃபினிஷ் ஒன்று 2 டைல் லேம்ப்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வருது. ரியர் விண்ட்ஷீல்டு, வைப்பர், வாஷர், டீஃபாகர் இதெல்லாம் நார்மலாக வர்ற விஷயங்கள் தாங்க. ஓகே ரைட், எக்ஸ்டீரியரில் பெரிய மாற்றங்கள் இல்லை அலாய் வீல்ஸை தவிர. இப்போ கேபின் எப்படி இருக்குது அதை வந்து பார்த்துடலாம் வாங்க. ஓகே, AX7T வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இது பார்க்குறதுக்கு அப்படியே AX7L வேரியண்ட்டோட இன்டீரியர் மாதிரி தான் இருக்குது. காரணம் இந்த வேரியண்ட்டில் ஆல்மோஸ்ட் அதே ஃபீச்சர்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் இன்டீரியரோடைய கலர் தீம். அதே சேம் இந்த டார்க் டேன் அண்ட் லைட் பேஜ், இந்த ஒயிட்டிஷ் பேஜ் கலர் காம்பினேஷன் வந்து இந்த வேரியண்ட்டுக்கும் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. AX7Lக்கும் 7Tக்கும் சேமான இன்டீரியர் கலர் அண்ட் தீம் அண்ட் ஃபீல் வந்து அப்படியே நீட்டாக இருக்குது. ஓகே, என்னென்ன மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீச்சர்ஸில் தாங்க சில பல மாற்றங்கள் இருக்குது. அதுவுமே நம்ம இப்படி பார்த்தாலாம் தெரியாதுங்க. இந்த ஃபஸ்ட் கிளான்ஸில் இப்படிலாம் பார்த்தா நமக்கு தெரியாது. வண்டியை ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி பார்த்தா தான் தெரியும். ஓகே, முதல் விஷயம் மாறுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய இன்டீரியர் குவாலிட்டி. ஸோ இந்த டாப் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 7L வேரியண்ட்டில் செம சாஃப்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதில் ஹார்ட் பிளாஸ்டிக்காக தான் இருக்குது. ஓகே, ஸோ முதல் மாற்றம் இதுதான் நான் வந்து கண்டுபிடிச்சேன். அதை தவிர மீதி இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே இந்த டேன் கலர் மெட்டீரியல் இது சாஃப்டாக இருக்குது. இதுவுமே சாஃப்டான லெதர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் இதில் என்னென்னா இந்த பீச் கலர்னாலேயே சீக்கிரமே அழுக்காக வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு இருக்குங்க.
ஓகே, நம்ம ஊர் கண்டிஷன்ஸுக்கு ஈஸியாக அழுக்காகிடும் இந்த லைட் கலர்ஸ் எல்லாம். அதை கொஞ்சம் நம்ம தான் கவனித்து பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் வித் ட்ரிபிள் மெமரி ஃபங்க்ஷன்ஸும் கிடச்சிருது. சூப்பரான பாயிண்ட். ஆனால் என்ன இல்லை தெரியுங்களா, கோ டிரைவர் சீட்டுக்கு தான் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஆப்ஷனே இல்லை, அந்த விஷயமே கிடையாது. ஸோ கோ டிரைவர் சீட் வந்து மேனுவலாக கொடுத்துருக்காங்க. பாஸ் மோட் இருந்தாலும் மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சீட்டுக்கு மட்டும்தான் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு இந்த AX7T வேரியண்ட்டில் பொறுத்தவரை. லம்பர் அட்ஜஸ்ட் மேனுவலாக கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட்டுக்கு, அது தெரிஞ்ச விஷயம். இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்னால ரெண்டு பெடல்ஸ் தான் இருக்குது. ஆல் வீல் டிரைவ்ங்கிறதுனால இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆல் வீல் டிரைவ்க்கான இந்த டிஃப்ரென்ஷியல் லாக்கிங் ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இது ஆல் வீல் டிரைவ் வண்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும், ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வண்டிக்கு கிடையாது. ஓகே ரைட், இப்போ உள்ளே உட்காருவோமா? ஸோ இந்த ஃபைட்டர் ஜெட் டைப்பில் இந்த பவர் ரேஞ்சர் கீ இது வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடுது, ஒன்றும் பெரிய கவலை இல்லை. 7 வேரியண்ட்டுக்கும் இதே தான், 7Lக்கும் இதே தான், 7Tக்கும் இதே தான். ஸோ சேமாக இருக்குது. இதில் உங்களுக்கு ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ரிமோட் பூட் அன்லாக்கு அந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இருக்குது. ஸோ வெரி நீட். ஓகே, சென்டர் கன்சோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே சேமாக தான் இருக்குது, பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை. சரி, வித்தியாசங்கள் இல்லாத விஷயங்களை நான் திரும்ப போட்டு பேச விரும்பல, டக்குன்னு உங்களுக்கு ஒரு ரஷ்அப் சொல்லிடுறேன். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் லீவர் இது தான். இதில் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல் டிரைவ், மேனுவல் மோட்ஸும் உண்டு. பேடல் ஷிஃப்டர்ஸ் எந்த வேரியண்ட்லையுமே கிடையாது. ஓகே, எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்டு ஃபங்க்ஷன் இது வந்து ஆட்டோமேட்டிக் வண்டிகளுக்கு மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் AX7T வேரியண்ட்லேருந்து தான் கிடைக்குது. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஓகே ரைட், அப்போது இன்டீரியர் அப்படின்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணி பார்த்துடலாம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல் லென்த்துக்கு இந்த ட்ரிபிள் ஸ்க்ரீன் HD ஸ்க்ரீன்ஸ் இந்த டேஷ்போர்ட் லேஅவுட் வந்து எல்லா வேரியண்ட்ஸ்லையும் காமன் தான். பவர்டு அட்ஜஸ்டபிள் சீட் வித் ட்ரிபிள் மெமரி ஃபங்க்ஷன் இது வந்து AX7 வேரியண்ட்லேருந்தே நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ என்னுடைய சீட்டு நான் வந்து 1க்கு செட் பண்ணிடுறேன். அண்ட் டோர்லேயே நீங்கள் பார்க்கலாம் ஹார்மன் கார்டனோடைய ஆடியோ சிஸ்டமுக்கான லேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்மன் கார்டனோடைய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கிடைக்குது, இன்க்ளூடிங் ரூஃப் ஸ்பீக்கர்ஸ். ஸோ 3D சரவுண்ட் சவுண்டு சிஸ்டம் அது பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. பயங்கரமான மோட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. இனிவே என்னென்னங்கிறத நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே டீட்டெயில் ரிவ்யூவில் 7L வேரியண்ட்டோட ரிவ்யூவில் பார்த்துட்டோம், பட் இந்த வேரியண்ட்டில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே மியூட் ரைட். ஸோ இப்போது ஏசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையுமே நீங்கள் இதிலே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு ஷார்ட்கட் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஷார்ட்கட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ். ஓகே, இந்த ஸ்க்ரோலர் இந்த இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் மாதிரி இது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏசியோடைய கண்ட்ரோல்ஸ்க்கு போகிடும். நான் இப்போ ஃபேன் ஸ்பீட் கம்மி பண்ணிடுறேன். டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. ஓகே, ஸோ டிரைவர் கோ டிரைவர் 2 பேரும் தனித்தனியாக டெம்பரேச்சர் செட்டிங் பண்ணிக்கலாம், அதுவும் உண்டு. அண்ட் வெண்டிலேட்டட் சீட்ஸுக்கு இதிலேயே தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபிசிக்கலாக வெண்டிலேட்டட் சீட்ஸுக்கு ஒரு கண்ட்ரோலை கொடுக்கல அவங்க. ஸோ ஏசி கண்ட்ரோலுக்குள்ளே போய் தான் நீங்கள் வெண்டிலேஷன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் சீட்ஸை பொறுத்தவரை. அதுவும் பேக் சீட்ஸுக்கு கிடையாது. 7L வேரியண்ட்டில் பேக் சீட்டுக்குமே வெண்டிலேஷன் கொடுத்தாங்க, ஆனால் இந்த வேரியண்ட்ஸில் அது இல்லை. ஓகே, வேறு என்ன உண்டு? அதே சேம் யூசர் இன்டர்ஃபேஸ். இதில் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆஃப் ரோட் நீங்கள் போகிறீங்கனாலுமே ஆல் வீல் டிரைவ் வண்டிக்கு பர்டிகுலர்லி அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். கிராஃபு, G-ஃபோர்ஸ், லேப் டைமிங் என்னென்னமோலாம் இருக்குது. ஆன் ரோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான டயர் டைரக்ஷன், காம்பஸ், G-ஃபோர்ஸ் அந்த மாதிரி மீட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. வேறு ஆடியோ செட்டிங்ஸ் இதுக்குள்ளே போனால் தான் சவுண்டு, ஃபீல்டு பொசிஷன், 3D இமர்சிவ் ஃபோக்கஸு, ஈக்குவலைசர், VNC ப்ளஸ் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஸ்டூடியோ, 3D இமர்சிவ், வென்யூஸ்கேப்ஸ். அதாவது உங்களுக்கு மும்பை ஆப்ரா ஹவுஸ் மாதிரி வேணுமா, வெம்பிளி ஸ்டேடியம் மாதிரி வேணுமா, பாஸ்டன் சிம்பனி ஹால் மாதிரி வேணுமா, எப்படி வேணாலும் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து ரெகுலர் ஸ்டூடியோ 3D இமர்சிவ் மோடுக்கே வச்சுருவோம். ஓகே தான். ஸோ அதெல்லாமே இருக்குது. 360 கேமராவும் உண்டு, அதுக்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்காங்க. 3D மோடோட செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இம்ப்ரெசிவாக இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டு கிளாரிட்டின்னு சொல்ல முடியாது, பட் நல்ல கிளாரிட்டி. இப்போதைக்கு இந்த கேட்டகரியில் பெஸ்ட்டு கேமரா கிளாரிட்டி கொடுக்குறது டாட்டா தான். டாட்டா சஃபாரி, நெக்ஸான், பஞ்சில் கூட செமையான கிளாரிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தான் பார்த்தீங்கன்னா மஹேந்திராவுடைய கிளாரிட்டி இருக்குது கேமரா சிஸ்டம் பொறுத்தவரை. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே டாப் அண்ட் வேரியண்ட்டில் பார்த்த அதே சேம் லுக் அண்ட் ஃபீல் நல்லா இருக்குது. இதில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பட்டன்ஸு. ஓகே, ரைட்டு, டிஸ்டன்ஸு, ட்ரிப் மீட்டர்ஸ், ஓவரால். ஓகே, மெனுக்குள்ளே போனீங்கன்னா டிரைவ் இன்ஃபோ, வெஹிக்கிள் இன்ஃபோ, டிரைவர் அசிஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டிரைவர் அசிஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா எடாஸ் விஷயங்கள். எடாஸில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம வந்து செட்டிங்ஸ்குள்ளே இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும்.
இந்த 7T வேரியண்ட்லேருந்து தான் ADAS விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ டிரைவர் அசிஸ்டன்ஸ் இங்கே பார்த்தீங்களா, கொலிஷன் வார்னிங், ஓகே, அட்டானமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்குது, அது போக லேன் கீப்பிங் அசிஸ்ட் இருக்குது, அண்ட் டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங் இருக்குது, ஸ்பீட் லிமிட் இருக்குது, ஓகே, க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வரும். மேனுவல் வண்டிக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்காது. மீதி ADAS ரிலேட்டட் விஷயங்கள் இருக்கும். சேட்லி இன்னும் கூட இந்த XUV 7XO பொறுத்தவரை பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம், பிளைண்ட் வியூ கேமராஸ் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லை. அது மட்டும்தான் மிஸ் ஆகுது. ADAS லெவல் 2ல் இந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகிட்டு இருக்குது. மற்றபடி இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே. ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட்டு அந்த மாதிரி விஷயங்களும் மிஸ்ஸிங்காக இருக்குது. பட் ஸ்டில் நம்ம ஊருக்கு இந்த ADAS போதும் தாங்க. ஓகே, தென் ஸ்டியரிங் ரிலேட்டடானு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ரெகுலர் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே கண்ட்ரோல்ஸ் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. லேன் கீப்பிங் அசிஸ்ட் பட்டன் இது. அண்ட் இது வந்து ஆடியோ ரிலேட்டடான கண்ட்ரோல்ஸ் இங்கே லெஃப்ட் சைடில் வருது. ஹார்ன் அமுக்கிறதுக்கு நீங்கள் இந்த எட்ஜஸில் அமுத்தினாலே போதும், நீட்டாகவே ஹார்ன் ஒர்க் ஆகுது. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் இருக்கும் தெரியும். டெலஸ்கோபிக் இருக்கா? ஓ வா, டெலஸ்கோபிக்கும் இருக்குது, பரவாயில்ல, இந்த வேரியண்ட்லையும் உண்டு. அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது, ஆட்டோ வைப்பர்ஸும் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஓகே, அதுபோக இங்கே உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. டீசல் மேனுவலுக்கும் வருது, ஆட்டோமேட்டிக்கும் வருது. மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ். பெட்ரோலுக்கு தான் டிரைவ் மோட்ஸ் வராது. ஜிப் ஜாப் ஜூம் 3 டிரைவ் மோட்ஸ் உண்டு. கஸ்டமைஸ் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அது போக இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ், ஒரு ஓப்பனிங் டோர் ஒன்று இருக்குது. உள்ள வயர்லெஸ் சார்ஜிங் பேடு கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் சார்ஜிங்க்கு 65 வாட்ஸ் அண்ட் ரெகுலர் USB ஒன்று கொடுத்துருக்காங்க, C டைப். அண்ட் இங்கே பெரிய ஃபோன்ஸ் வைக்கிற அளவு கூட ஸ்பேஸ் இருக்குது, கவலை இல்லை. மேனுவல் வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக் இங்கே இப்படி வரும். ஸோ அது வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக்கு. ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு இங்கே எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன். இந்த ஆம்ரெஸ்ட் வந்து ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. சென்டர் ஆம்ரெஸ்ட் உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ், கூலிங் வசதியும் இருக்குது. ஓகே, நைஸ். அண்ட் க்ளவ் பாக்ஸ் எப்பவும் போல் ஓரளவுக்கு டீசெண்டான பெரிய சைஸ். இதுக்கான உள்ள லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் எங்கேயோ தெரியுது. எஸ், லைட்டிங் இருக்குது. அண்டு லேப்டாப் ஷெல்ஃப் ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கூலிங் வசதி இல்லை. ஸ்டில் ஓகே. மற்றபடி எல்லா இடங்களும் நல்ல சாஃப்டான மெட்டீரியல், ஃபுல் லெதரட் பேடிங். டோர்லேருந்து இந்த டோர்லேருந்து அந்த டோர் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. டேஷ்போர்டு ஃபுல்லாகவுமே இந்த டேன் கலர் சாஃப்ட் லெதரட் மெட்டீரியல் உங்களால் பார்க்க முடியும். குவாலிட்டி நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது போக மேலே ஆட்டோ டிமிங் IRVM உண்டு. ஃப்ரேம்லெஸ், சூப்பராக இருக்குது, லவ்லியாக இருக்குல்ல. அண்ட் பனராமிக் சன்ரூஃப் ஆப்வியஸ்லி AX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது, இது ஒரு தெரிஞ்ச விஷயம். ஓகே, இது எல்லாமே நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாகவும் பண்ணிக்கலாம். அமேசான் அலெக்ஸா யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் அலெக்ஸா கனெக்டிவிட்டியும் இருக்குது, அதனால் எல்லாமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, அது போக LED கேபின் லேம்ப்ஸ் எல்லாருக்குமே வந்துடுது. ஓகே, சிறப்பு. SOS எமர்ஜென்சி கான்டாக்டுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ் எல்லாமும் இருக்குது. அண்டு சன் வைசர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுலன்னு சொல்கிறாங்க. ஓ, ஸ்மார்ட் லைட்டிங்கோட வேனிட்டி மிரர் இருக்குது. அண்டு இந்த சன் வைசர்ஸை நீங்கள் இப்படியும் கூட இழுத்துக்கலாம். ஓகே, சைடில் நீங்கள் திருப்பி வெயில் வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படியும் கூட நீங்கள் இழுத்துக்கலாம். ஸோ அந்த விஷயமும் உண்டு. வெரி நைஸ். ஓகே, இதெல்லாம் தான் இங்கே AX7T வேரியண்ட்டை பொறுத்தவரை கேபினில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். இது போக நிறையா இருக்குங்க, நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பாக வளவலன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். இன்பில்ட் நேவிகேஷனு, ஃபன் அண்ட் ஒர்க்கு, OTT கண்டென்ட்டுக்கான விஷயங்களும் இருக்குது. ஓகே, இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஹேண்ட் பிரேக் எங்கேஜாக இருக்கும்போது OTT கண்டென்ட் வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் கோ டிரைவர் சைடோடைய இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, தேர்ட் ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து டிரைவர் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன வீடியோ ப்ளே பண்ணாலுமே இது நார்மலாக ப்ளே ஆகும். வண்டி ஓடிட்டு இருக்கனாலுமே ப்ளே ஆகும். ஆனால் அது ப்ளே ஆனாலுமே டிரைவருக்கு எந்தவித ஒரு பாதிப்பும் வராது. டிரைவருக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அத்தனை விஷயங்கள் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. கேம்ஸும் இருக்குது, தாராளமாக எது வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ பல ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குது. ஒரு 2-3 ஃபீச்சர் மட்டும் கட் ஆகுது, இன்க்ளூடிங் அதாவது கோ டிரைவருக்கு பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அது போக வேறு என்ன இல்லைங்க, பேக் சீட்டுக்கு தான் வெண்டிலேஷன் இல்லை. மற்றபடி இந்த வண்டியில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இங்கே ஸ்டியரிங் வீலுக்கு ரைட் சைடில் சின்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே ESP ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க, என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹில் டிசென்ட் கண்ட்ரோலுக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க ஃபீச்சர்ஸ். இப்போது பேக் சீட் போய் பார்க்கலாம் வாங்க. மஹிந்திரா XUV 7XO XUV 700 உடைய ஒரு அப்கிரேட் அப்படின்னு இருக்கும்போது ஏற்கனவே நம்ம வந்து டாப் வேரியண்ட்டோட பேக் சீட்டில் நம்ம பார்த்துருக்கோங்க. நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேஸு, கம்ஃபர்ட்டில், லக்ஸரியில் இந்த பஞ்சமும் இல்லை.
ஓகே, இங்கே நான் சொன்னது தான் மெட்டீரியல் குவாலிட்டி கொஞ்சம் மாறி இருக்குது. இந்த டாப் மெட்டீரியல் எல்லாமே வந்து சாஃப்டாக இல்லாமல் ஹார்ட் பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து AX7L இது வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட் மெட்டீரியல் பார்த்தோம். ஓகே, அதை தவிர வேறு எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. ஆனால் இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் சொல்லிட்டுங்களா, ரியருக்கு வெண்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை. டாப் லெவல் AX7L வேரியண்ட் போனால் மட்டும்தான் நீங்கள் 6 சீட்டர் எடுத்தாலும் சரி 7 சீட்டர் எடுத்தாலும் சரி ரியருக்குமே வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த லோவர் வேரியண்ட்ஸில் அந்த விஷயம் இல்லை. பட் ஸ்டில் ஓவரால் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. இந்த லெதரட் மெட்டீரியல் அந்தளவுக்கு ஹீட்டும் ஆகாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அண்ட் சாஞ்சுக்கிறதுக்குமே ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லாத இன்னொரு விஷயம் நான் வந்து கண்டுபிடிச்சேங்க. சின்ன விஷயம் தான், அதை ஏன் கட் பண்ணாங்கன்னு தெரில. இந்த ரியர் சன் பிளைண்ட்ஸ், அது ஒரு சின்ன விஷயம். இன்ஃபேக்ட் கிரெட்டா மாதிரி கார்களுடைய பேஸ் வேரியன்ட்ஸ்லேயே அந்த ஃபீச்சர் கிடைக்குது. ஆனால் 7XOவில் அதை வந்து ஸ்டாண்டர்டாக அது கொடுத்துருந்துருக்கலாம். அட்லீஸ்ட் மிட் வேரியண்ட்லேயே தான் கொடுத்துருந்துருக்கலாம். இதுவும் ஒரு டாப் அண்ட் வேரியண்ட், இந்த வேரியண்ட்லேயே அது இல்லை. அது என்னன்னு எனக்கு புரியல. அந்த ஒரு விஷயத்தை அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஸ்டில் இட் இஸ் ஓகே. மற்றபடி உங்களுக்கு இங்கே சென்டர் பேசஞ்சருக்கு பதிலாக ஒரு ஆம்ரெஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. நல்ல பெரிய ஆம்ரெஸ்ட். அப்படி சென்டர் பேசஞ்சர் இருந்தாலுமே ஒரு ப்ராப்பரான ஹெட்ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. சேஃப்டியை பொறுத்தவரை 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. ஸோ சைடு கர்டன் ஏர் பேக்ஸ் இங்கே சைட்லேருந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. A பில்லர்லேருந்து D பில்லர் வரைக்கும் ஃப்ளோ ஆகுது. ஓப்பன் ஆனால் இப்படி சைடில் ஓப்பன் ஆகும். சேஃப்டியை பொறுத்தவரை அதுவும் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. தென் ரியர் AC வென்ட்ஸ் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. ஸோ இது வந்து லேட்டஸ்ட்டான டிசைன் AC வென்ட்ஸ். XEV 9e மாதிரி கார்கள்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. ஓகே, இதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் இந்த வண்டியில் மிஸ் ஆகுது நம்மளால் சொல்ல முடியும். ரியருக்கு இங்கே சார்ஜிங் போர்ட் இங்கே இல்லை. ஆனால் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. AX7L வேரியண்ட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த ஸ்டோரேஜ்லேயே ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்ஸில் அது இல்லை. AX7L வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே ஒயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபிசிக்கல் சார்ஜிங் இருக்குது, அது இங்கே கிடைக்குது. இந்த ரியர் சீட்ஸ்க்கு ஃப்ரண்ட் சீட்டுக்கு பின்னாடியே இங்கே கிடைக்குது. ஸோ 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் C டைப் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் மவுண்ட்ஸ் அந்த மாதிரி ஆக்சசரிஸ் ஃபிட் பண்ணுறதுக்குமே ஒரு லாக்கிங் மெக்கானிசம் ஒன்று கொடுத்துருக்காங்க. லைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப் கேபின் லேம்ப்ஸ் எல்லாமே LEDஸில் கொடுக்குறாங்க. வெரி நைஸ். அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் இருக்குது. ஸோ கம்ஃபர்ட்டில் எந்த ஒரு பஞ்சமும் இல்லை. அது இந்த சீட்டில் உட்கார்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் பாஸ் மோட் லீவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, AX7L வேரியண்ட்டில் இது வந்து பவர்டு சீட்டாக வரும், கோ டிரைவர் சீட்டு. அதனால் பவர் பட்டன்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வேரியண்ட்ஸில் மேனுவல் பாஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் லக்ஸரி கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை இந்த வேரியண்ட்லையும் எந்த பஞ்சமும் இல்லை. தேர்ட் ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது பரவாயில்லையா இருக்கும். உள்ளே ஏறதுக்கும் இறங்குறதுக்கும் ஒன் டச் டம்பிள் டவுன் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உள்ளே ஏறணும்னா என்னை மாதிரி ஒரு ஹைட்டான ஆளுக்கு ரொம்ப டைட்டான ஒரு ஏரியா தான். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். தனித்தனி AC வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான கம்ஃபர்டபுள் தேர்ட் ரோ சீட்டுன்னு தான் சொல்ல முடியும். லாங் டேர்முக்கு அடல்ட்ஸுக்கு அது செட் ஆகாது. இப்போது லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்துலாம் வாங்க. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 சீட்டர் அப்படின்னு எடுத்தாலே லக்கேஜ் ஸ்பேஸ் குறைவு தான். அதுவும் 700 7XO இந்த 2 வண்டிகளை பொறுத்தவரை 7 பேர் ஃபுல் ஹவுஸாக இருந்தாங்கன்னா லக்கேஜ் ஸ்பேஸ் இந்த அளவுக்கு தான் கிடைக்கும். சின்ன பேக்ஸ், ஓகே, பேக் பேக்ஸ் மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒரு 2-3 பேக்ஸ் வச்சுக்கலாம், அவ்வளோதான் வச்சுக்க முடியும். சாஃப்ட் பேக்ஸ் ஒரு 3 எப்படியாவது அடைச்சி அப்படியே வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்பேஸ் தேவை அப்படின்னா இந்த தேர்ட் ரோ சீட்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஃபோல்டு பண்ணிடலாம். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 500 லிட்டருக்கு மேலேயே உங்களுக்கு வந்து லக்கேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். 5 பேர் உங்களோட லக்கேஜ் ஈஸியாக எடுத்துகிட்டு நீங்கள் போய்க்கலாம். அதுக்கு மேலே லக்கேஜ் ஸ்பேஸ் வேணும், உங்களுக்கு வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க, ஃபர்னிச்சர் ஷிஃப்ட் பண்ணணும், ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் ரோ சீட்ஸுமே 7 சீட்டர் மாடலில் நீங்கள் ஃப்ளாட் ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு வேன் அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். அது போக இந்த ஃப்ளோருக்கு அடியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸு, ஜாக்கு எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, வண்டிக்கு அடியில் ஸ்டெப்னி கிடைக்குது உங்களுக்கு. ஸோ ஸ்டெப்னின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேஸ் சேவர் வீலாக தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு சைஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரரி யூஸ்க்கு மட்டும்தான் ஸ்டெப்னி அப்படிங்கிற கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்ச விஷயம். தென் இந்த பூட் ஏரியாவில் ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. அதாவது இங்கே ரைட் சைடில் ஒரு ஒயிட் கலர் பூட் லேம்ப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்டு பேக் ஹுக் எல்லாம் எதுவும் இல்லை. ஸ்டில் இந்த மாதிரி ஆக்சஸ் பேனல்லாம் இங்கே இருக்குது. எமர்ஜென்சி ஆக்சஸுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இங்கே ஃபியூல் இது பம்ப் ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபியூல் கேப் வந்து ஜாம் ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சி பர்பஸுக்கு. அந்த மாதிரி சேஃப்டி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது நம்மளால் கவனிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் 7XO AX7T வேரியண்ட்டை பொறுத்தவரை. இப்போ வாங்க நம்ம வந்து இந்த 7T வேரியண்ட்டோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மஹிந்திரா XUV 7XO உடைய பெஸ்ட் டிமாண்டட் AX7T வேரியண்ட்டுங்க.
அதாவது உங்களுக்கு வந்து இந்த கோ டிரைவர் சீட் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரியர் வெண்டிலேட்டட் சீட்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. உங்களுக்கு ஆனால் ஏடாஸ் வேணும், லாங் டிஸ்டன்ஸ் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க, எஸ்பெஷலி ஃப்ரீ ஹைவேஸில் நிறையாவே உங்களுக்கு ட்ராவல் இருக்குது அப்படின்னா இந்த AX7T வேரியண்ட்டை தாராளம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்குது, பார்க்குறதுக்கும் டாப் லெவல் வேரியண்ட்டோட லுக் எல்லாம் நல்லாவே இருக்குது. அலாய் வீல் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க AX7L வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது. ஆனாலும் வண்டி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டாப் அண்ட் வேரியண்ட் அப்படின்னு ஈஸியாக நீங்கள் நம்பிடலாம், அந்தளவுக்கு இருக்குங்க. ஸோ வண்டி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. ஆன் ரோட் ப்ரைஸஸ் என்னங்கிறது ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் சொல்லிட்டேன். CAI ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் மஹிந்திரா கார் ஷோரூம்ஸோடைய காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்க நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த AX7T வேரியண்ட்டை பற்றி உங்களுடைய கருத்தில் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.